यक्षकिन्नर नारदादि सेवितं भक्षणप्रियं भक्तजनप्रियं पूजितं यक्षकिन्नर नारदादि सेवितं भक्षणप्रियं भक्तजनप्रियं पूजितं सरिगमपनिमपगमपगमरे गमरे सरे गमप सरे गमपनि मपगमपगमरे सरे गमरे सरे गमप सनि सरे रे गमरे सनि सरि सानि पमग पमरे सपा नमाम्यहं श्री गणेशं भजाम्यहं श्री विघ्नेशं नमाम्यहं श्री गणेशं सर्वविघ्ननाशनं सर्वमङ्गलदायिनं सर्वविघ्ननाशनं सर्वमङ्गलदायिनं शङ्कटहरणं षण्मुखसोदरं शङ्कटहरणं षण्मुखसोदरं देवादिदेव वन्दित
பஞ்சாட்சர மந்திர நாம சோபிதம் பஞ்சாட்சர மந்திர நாம சோபிதம் பஞ்சபூதநாத பஞ்சலக்ஷகம் பஞ்சாட்சர மந்திர நாம சோபிதம் பஞ்சபூதநாத பஞ்சலக்ஷகம். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சிவன் ஆர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் திருமதி மங்களம் கணேசன் கணபதி அவருடைய பாமாலைகளை நூல் வெளியீட்டு விழாவும் ஒலிநாளா வெளியீட்டு விழாவும் அதைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. பிள்ளையார் சுழியிட்டு எந்த செயலையும் தொடங்க வேண்டும். அதற்கிணங்க விழாவின் முதல் நிகழ்ச்சி இறை வணக்கம். டாக்டர் திருமதி ருக்மணி ரமணி அவர்களும் திருமதி பவானி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பாடுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம். இறைவணக்கம் பாடிய இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்விருந்து ஓம்பி வதுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இது வள்ளுவன் வாக்கு. அதாவது விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பது தமிழருடைய கடமை, ஒரு தலையாய செயல். அந்த வகையிலே இன்றைக்கு விழாவிற்கு சிறப்பாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் ரசிக பெருமக்களையும் வரவேற்று பேசுவதற்கு திரு டி சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடக இசைப்பாடல்கள் அடங்கிய 2 புஸ்தகங்களையும்
மற்றும் ரெக்கார்டட் ஆடியோ கேசட்டும் வெளியிடும் விழா இங்கு நடக்க இருக்கிறது. உங்கள் எல்லோரையும் வரவேற்கும் முகமாக முதலில் விழா நடத்துபவர்களையும் விழா நாயகியையும் விழா தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்வது அவசியமாகிறது. விழாவை நடத்தும் சிவன் ஆர்ட்ஸ் அகாடமி என்ற இசைப்பள்ளி 1997 பிப்ரவரி மாதம் அபிராமபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1998 ஜூலையில் மேற்கு மாம்பலத்தில் ஒரு கிளை துவங்கப்பட்டது. இன்று 2 பள்ளிகளிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவர் மாணவிகள் வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், கீபோர்டு, பரதநாட்டியம், பக்தி இசை பயில்கின்றனர். திருமதி ருக்மணி ரமணி அவர்களும் நானும் பள்ளியின் நிறுவனர்கள். பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் ஒரு மகான் வாத்தியக்காரர். அவர் பெயரால் அவர் நினைவாக நடத்தப்படும் இந்த பள்ளியின் சார்பாக மற்றொரு வாக்கியக்காரரின் பாடல்கள் வெளியீட்டு விழா நடப்பது மிகவும் பொருத்தம் என்றே தோன்றுகிறது. விழா நாயகி திருமதி மங்களம் கணபதி அவர்கள் எனது சித்தி, அன்னையின் சிறிய சகோதரி ஆவார். அவருடைய தந்தை ஸ்ரீ எம். சுப்பிரமணிய ஐயர் நெல்லை ஜில்லாவில் கல்லடைக்குறிச்சி கிராமத்தில் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். என்னுடைய சித்திக்கு பள்ளி பருவத்திலேயே சங்கீதத்தில் மிகுந்த ஆர்வம் உண்டு என்றும் தான் முறையாக சங்கீதம் கற்காவிட்டாலும் தன்னுடைய மூத்த சகோதரிகள் படித்த கீர்த்தனைகளை கேள்வியால் கிரகித்து விடுவார் என்றும் என் அன்னை சொல்லியிருக்கிறார். அந்த கீர்த்தனைகளை என் அன்னைக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும் என் சித்திக்கு அப்படியே பாடும் திறமை இருக்கிறது. அதை இன்றளவும் பார்க்க முடிகிறது. திருமணத்திற்கு பிறகும் கணபதி இருக்கும் திருவனந்தபுரத்தில் 44 வருஷங்கள் இருந்துவிட்டு சென்ற வருடம் தான் தன் மகன் இருக்கும் சென்னைக்கு வந்தார். இங்கு வந்த பின்பே நடந்த ஒரு ஆண்டவன் திருவிழாவில் தான் அவர் பாட்டெழுதும் படலாம். சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் வீட்டில் கணபதி ஹோமம் நடக்கும் பொழுது இறை அருளால் ஒரு பாட்டு அவருக்கு எழுத தோன்றியது. அந்த பாட்டு நாட்டை குறிஞ்சி ராகத்தில் ஆதி தாளத்தில் ஸ்ரீ மகா கணபதி உபாஸ்மகே என்ற வார்த்தைகளுடன் ஆரம்பமாகியது. அன்றிரவே அவர்கள் வீட்டில் தேவி பூஜையும் செய்தனர். அப்பொழுதும் அம்பா கிருபா சாகரி என்ற கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடலை பாடி காண்பித்தார். அன்று பூஜையில் கூடியிருந்தவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான அதிசயமான நிகழ்ச்சியாக தோன்றியது. தேவியின் திருவிழாவில் இத்துடன் நிற்கவில்லை. ஒரு காளிதாசனுக்கு அருளியது போல் திருமதி மங்களம் கணபதிக்கும் மாட்டுக்கள் அறிவு போல் அன்று ஆரம்பித்து இன்று வரை நிற்காமல் தொடர்கிறது. 2000க்கும் அதிகமான பாடல்கள் எழுதிவிட்டார். இன்று வெளியிடப்போகும் 2 புஸ்தகங்களிலும் 81 பாடல்கள் தான் இடம்பெற்றுள்ளன. இந்த விழாவின் ஒரு பகுதியாக நடக்கும் கச்சேரிகளிலும் மற்றும் வெளியிடப்பெறும் கேசட்டிலும் அதிலிருந்து சில கீர்த்தனைகளை நீங்கள் கேட்க முடியும். இந்த 2 புஸ்தகங்களும் வெளிவர காரணமாக இருந்தவர்கள் விழா மேடையில் இருக்கின்றனர். அவர்களை வரவேற்கும் முகமாக சிறிய அறிமுகம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. மயிலை மாம்பலம் வாசிகளுக்கு மற்றும் சங்கீத ரசிகர்களுக்கு மேடையில் இருக்கும் விருந்தினர்கள் யாவரும் இருந்தவர்களே இருந்தும் சில வார்த்தைகள். இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் டாக்டர் ஸ்ரீவத்சா. சம்ஸ்கிருதம் மற்றும் பிற மொழிகளில் வல்லுநர், சிறந்த பேச்சாளர், சங்கீத சாஸ்திரத்தின் பண்டிதர், வாக்கியக்காரர், சங்கீத ரசிகர். குறிப்பாக மும்மூர்த்திகள் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதருக்கு குரு குகாஞ்சலி என்ற விழா எழுத்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார். அவர் ஸ்ரீவத்சா என்ற முதலியுடன் தீட்சிதர் கீர்த்தனைகளுக்கு ஒப்பாக சொந்த கிருதிகள் கைத்தியிருக்கிறார். அவைகள் கச்சேரிகளில் பாடப்பெறுகின்றன. என் சித்தியின் கிருதிகள் பெரும்பாலானவை சம்ஸ்கிருதத்தில் இருந்ததால் ஆரம்பத்திலேயே பதங்கள் சரியாக இருக்கின்றனவா என்று பார்க்க அவரின் உதவியை நாடினார். அவர் சரியாக இருப்பதாக கூறி ஊக்குவித்ததின் காரணமே இன்றைய புத்தக வெளியீடு விழா. அந்த நல்ல உள்ளம் படைத்தவரை எங்கள் பள்ளியின் சார்பாகவும் விழா நாயகி சார்பாகவும் வருக என்று அழைக்கிறோம். அடுத்து சங்கீத கலாநிதி, சப்தகிரி வித்வான்மணி என்ற பல பட்டங்களை தன்னுடைய அயராத சங்கீத சேவைக்காக பெற்றிருக்கும் திருமதி மணி கிருஷ்ணசுவாமி அவர்கள் எங்களை முன்பின் அறியாத போதிலும் சித்தியின் பாட்டை கேட்ட பொழுதிலே சிறப்பு விருந்தினராக வரை செய்தார். அவரையும் வருக என்று. அடுத்ததாக ஸ்ரீ ஆர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் நாடகான சபாவின் காரியதர்சி, சங்கீத ரசிகர், இயலிசை நாடக காவலர் என்றே சொல்லலாம். அவருடைய செயல்பாடு நாடகான சபாவை திறம்பட நடத்துவதிலிருந்து சென்னை மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நண்பர் வித்வான் திருப்பூர்திருத்தி வெங்கடேசன் எங்களை அறிமுகம் செய்வித்தார். அவருடைய பல அலுவலர்களுக்கு இடையிலும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வர இசைந்திருப்பதிலிருந்து அவர் சங்கீதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது தெரியும். அவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் திரு மங்களம் கணபதி சார்பாகவும் வருக என்று அழைக்கிறோம். திரு எஸ் ராஜமையர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியை பொறுத்தவரை ஒரு சிறப்பு ஸ்தானம் உண்டு. சிவன் அவர்களிடம் தன்னுடைய சிறிய வயதில் சிஷியராக இருந்து நிறைய பாட்டுகள் கற்றுக்கொண்டவர். மேலும் சிவன் அவர்கள் பாட்டெழுதி சங்கீதம் அமைத்த சீதா கல்யாணம் மற்றும் பல படங்களில் பாடி நடித்தவர். சிறந்த சங்கீத வித்வான். கோட்டீஸ்வரியிலும் 72 மேளக்கர்த்தாராக கீர்த்தனைகளை
கேசட்டில் வெளியிட்டிருக்கிறார். தஞ்சாவூர் சுவாமி ஓவியம் வரைவதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் வல்லவர். சிவன் அவர்களிடம் பக்தியும் பிரியமும் கொண்டவர். நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அவரை எங்கள் பள்ளியின் சார்பாகவும் மங்களம் சார்பாகவும். அடுத்ததாக சங்கீத கலாச்சாரியா சங்கீத வித்வான் கருடக்குறிச்சி ஸ்ரீ மகாதேவ பாகவதர் அவர்கள் சங்கீத உலகிற்கு செய்திருக்கும் சேவை மிகவும் பெரிது, மதிப்பிட முடியாது. ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதரின் 400 கிருதிகளை வெளியிடப்படுவதில் அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. தீட்சிதர் கிருதிகளில் அவர் ஒரு அத்தாரிட்டி என்றே சொல்லலாம். அவர் எங்கள் ஊர்காரர் என்பதிலும் எங்களுக்கு மிகவும் பெருமை. அவரும் என் சித்திக்கு அவ்வப்பொழுது பாட்டுகளை பாட கேட்டு நன்றாக இருப்பதாக சொல்லி ஊக்குவித்தார். அதுவும் எங்களுடைய அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். எங்கள் பள்ளியின் சார்பாக மங்களம் கமிட்டியின் சார்பாக சங்கீத சேவாரத்ன சங்கீத வித்வான் திரு ஏஎஸ் பஞ்சாபகேசே இன்றைக்கும் இளைஞர் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரி. எங்கள் பள்ளியின் முதல்வர். இதற்கு முன்பாக சென்னையிலும் ஆராசபாவிலும் மற்றும் மும்பையில் பாரதிய கல்லூரியிலும் முதல்வராக இருந்தவர். இசைப்பணிக்கென்றே தன்னை வாழ்நாளில் அர்ப்பித்தவர். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகம் அச்சேர காரணமாக இருந்த 2 நபர்களில் அவரும் ஒருவர். புஸ்தகங்களுக்கு மங்கள கீதம் என்று பெயர் சூட்டியவரும் அவரே. அவர் சுரப்படுத்திய 25 பாடல்கள் அடங்கிய 2வது பாகத்தை தன்னுடைய கையெழுத்திலேயே அச்சுக்கோத்தாற்போல் எழுதி கொடுத்திருக்கிறார். மற்றொருவர் எனது உற்ற நண்பரும் சகோதரியுமான டாக்டர் திருமதி அவர். பிரம்மஸ்ரீ பாபநாசன் சிவர்கள் அவர்களின் பதவி என்று எல்லோருக்கும் தெரியும். எங்கள் பள்ளியின் நிறுவனர் மற்றும் மேற்கு மாம்பலம் பள்ளியின் முதல்வர் அவர்கள். சென்ற வருடம் வரை அரசினர் கலைக்கல்லூரியில் விரிவுரையாளர். பாபநாசன் சிவனுடைய பாட்டுகளை வெளிக்கொணர்ந்து என்று எல்லோரும் பாட கேட்க முடிவது இவரால் இப்போது விடாமல் பேசினார். 1000 முறை தொடர் சிவனுடைய பாட்டுகளை அவர் சொல்ல இவர் சொரப்படுகிறார். இவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பாவம் நிறைந்த சிவனுடைய பாடாந்திரம் வெளிப்படும். ஒரு பெரிய மகான் வாழ்க்கைக்காரரான சிவனுடைய பாட்டுக்களை ஸ்வரப்படுத்தியவர். முன்பின் அறிமுகம் இல்லாத என்னுடைய சித்தியன் பாட்டுகளுக்கு ஸ்வரம் அமைத்தது எங்கள் நட்புக்கு செய்த முக்கியமல்லாமல் இவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த உதவி கிடைத்தது அவன் சார்ந்திருக்கும் பள்ளியினால் தான். இதை அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். இன்றைய விழாவில் ஒலிப்பதிவு நாடா வெளியிடப் போகிறோம். மேலும் விழாவில் கச்சேரியும் உண்டு. 2லும் பங்கேற்பவர் சங்கீத விதூஷி திருமதி கலாவதி பாலகிருஷ்ணன் அவர்கள். நல்ல குரல் வளமும் சங்கீத ஞானமும் கொண்டும் அருமையான சங்கீத விருந்து படைக்க இருக்கிறார். அவர்களின் கணவர் பாலகிருஷ்ணன் வயலின் வாசிக்கிறார். மகாதேவ பாகவதரின் பிள்ளை அவர்கள். திருவிடமருதூர் சங்கரன் மிருதங்கம் மற்றும் அடிப்பாக்க முரளி கடம். கான ரசமுடன் 7 ஸ்வரங்களையும் சேர்த்து மங்கள கீதம் படைக்க வரும் அவர்கள் எல்லோரையும் வருகிறவர்கள் என்று அழைக்கிறோம். கடைசியாக ஒரு புதிய கர்நாடக சங்கீத வாக்கியக்காரரை ஊக்குவிக்க தரலாக வந்திருக்கும் சங்கீத ரசிகர்களாகிய உங்கள் அனைவரையும் எங்கள் அகாடமியின் சார்பில் வருகிறவர்கள் என்று அழைக்கிறோம். விழா துவங்க இருக்கிறது. வணக்கம். நன்றி. மிகவும் உணர்ச்சி பூர்வமான வரவேற்புரை. உடலின் பிறவா சகோதரி இலக்கணம், சகோதரன் இலக்கணம் இன்றைக்கு நாம் கண்டோம். வரவேற்பை தொடர்ந்து மரியாதை உபசரிப்பு. விழா தலைவர் டாக்டர் வி.வி. ஸ்ரீவத்சவா அவர்களுக்கு திரு கணேஷ் ஐயர் அவர்கள், மன்னிக்கவும் கணபதி ஐயர் அவர்கள் சால்வை அணிவித்து ஒரு சிறிய நினைவு பரிசையும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருமதி மணி கிருஷ்ண சுவாமி அவர்களுக்கு திருமதி மங்களம் கணபதி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசை அளிப்பார்கள். அடுத்து வழக்குரைஞரும் நாடகனா சபாவின் காரியதர்சியுமான திரு ஆர் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு திரு கணபதி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு அளிப்பார்கள். அடுத்து சங்கீத வித்வான் திரு எஸ் ராஜமணியர் அவர்களுக்கு திரு கணபதி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார்கள். வாங்கிட்டேன்
தொடர்ந்து சங்கீத வித்வான் திரு மகாதேவ பாகவதர் அவர்களுக்கு திரு கணபதி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். டாக்டர் திருமதி ருக்மணி ரமணி அவர்களுக்கு திருமதி மங்களம் கணபதி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார்கள். சங்கீத வித்வான் சிவநாட் அகாடமியின் பிரின்சிபல் திரு பஞ்சாப் விஜயசேகர் அவர்களுக்கு திரு கணபதி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார்கள். இசை சபைக்கு புதிய உருப்படிகள் இன்றைக்கு அரங்கேறுகின்றன. இந்த உருப்படிகளை திருமதி மங்களம் கணபதி அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அதை 2 பாகமாக இந்த தினம் வெளியிடப்படுகிறது. முதல் பாகம் 56 பாடல்களை கொண்ட தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் மலையாள மொழிகளில் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்களை ஜனரஞ்சகமான ராகங்களிலே மிக அழகாக ஸ்வரப்படுத்தி தந்தவர் வாகியக்காரர் பாபநாசம் சிவன் அவர்களின் புதல்வி திருமதி டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். ஆதி, ரூபகம், மிஸ்ரசாப்பு, கண்ட இயக்க தாளங்களில் அமைந்த இந்த முதல் பாகத்தை சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி மணி கிருஷ்ணசாமி அவர்களால் பொற்கரங்களால் வெளியிடப்பெற்று முதல் பதியை சங்கீத வித்வான் கல்லிடை குறிச்சி ஸ்ரீ மகாதேவ பாகவதர் அவர்களை பெற்றுக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பாகத்தின் 2வது பிரதியை சங்கீத வித்வான் ஸ்ரீ ராஜமையர் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள கீதம் 2வது பாகம் 25 பாடல்கள் 25 ராகங்களில் அமைகிறது. இந்த 25 பாடல்களையும் மிக அழகாக சிறப்படுத்தி தந்தவர் சங்கீத வித்வான் திரு ஏஎஸ் பஞ்சாப் விஜயசேகர் அவர்கள். அது மட்டுமல்லாது 25 பாடல்களையும் தன்னுடைய பொற்கரங்களால் மிக அழகாக அச்சிட்டது போல் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த நூலை நீங்கள் அவசியம் வாங்கி பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டியது அந்த எழுத்துக்காகவும் அவருடைய பாடல்களாகவும். இந்த பாடல்கள் அனைத்தும் புதிய பாடல்களாகவே நிச்சயமாக இருக்காது. அந்த ஒளி சங்கீத வித்வான் திரு ராஜமையர் அவர்களை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையிடம் பெற்றுக்கொள்கின்றேன்.
மூன்றாவது பாகத்தில் இரண்டாவது பிரதியை கல்லடைக்குறிச்சி ஸ்ரீ மகாதேவ பாகவதர் அவர்களை பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். கலாபதி பாலகிருஷ்ணன் அவர்களால் பாடப்பெற்று அவருடைய கணவன் கல்லடைக்குறிச்சி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின் வாசிக்க, திருவிடைமருதூர் சங்கரன் அவர்கள் மிருதங்கம் வாசிக்க, மணிப்பாக்கம் திரு முரளி அவர்கள் களம் வாசிக்க ஒலி நாளாக பதியப்பெற்று இன்றைய தினம் வெளியிடுகின்றோம். இந்த ஒளி நாளாவை சங்கீத சேவா ரத்ன சங்கீத வித்வான் திரு AS பஞ்சாபகேசியர் அவர்களை வெளியிட்டு அதனுடைய முதல் பிரதியை டாக்டர் சி வர்ஷவா அவர்களை பெற்றுக்கொள்ளும்படி தமிழிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி டாக்டர் சி வர்ஷா அவர்கள். இந்த ஒளி நாடாவின் இரண்டாவது பிரதியை டாக்டர் திருமதி புனிரமணி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒளி நாடாவில் அடங்கிய ஒரு பாடலை இன்றைய தினம் உங்களுக்கு ஒலிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கப்பெறும். தன்ய குணநாதம் தசரத ராமன், தன்ய குணநாதம் தசரத ராமன், தயால ஹிருதயேஸ்வர ராமன், தன்ய குணநாதம் தசரத ராமன், தயால ஹிருதயேஸ்வர ராமன், தன்ய குணநாதம் தசரத ராமன், தயால ஹிருதயேஸ்வர ராமன், தன்ய குணநாதம் தசரத ராமன். மவ்ய பவ பர பரமதயாளம், மவ்ய பவ பர பரமதயாளம், பவ்ய பவ பர பரமதயாளம், பத்மவதன பராத்பர பவித்ரம், பத்மவதன பராத்பர பவித்ரம், தன்ய குணநாதம் தசரத ராமன், தயால ஹிருதயேஸ்வர ராமன், தன்ய குணநாதம் தசரத ராமன். மங்களம் கணபதி அவருடைய பாடல்கள் சமுதாய சிந்தனைகளையும் கடவுள் திரு அவதாரங்களின் புகழ்களையும் தீண்டாமையை பற்றியும் ஜாதி மத பேதங்களை பற்றியும் அடங்கிய பாடல் தொகுப்பாகும். மக்களவையில் புதிய உறுப்பினர்கள் இருவற்றை பற்றி பேசுகிறார்களோ இல்லையோ, பாக்களவையில் இந்த பாடல்கள் நிச்சயம் பாடப்படும். இதைத் தொடர்ந்து இன்றைய விழாவின் தலைமையுரை ஆற்றுவதற்கு டாக்டர் டிவி ஸ்ரீவத்சா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். முக்கியமாக விழா நாயகி மங்களம் கணபதி அவர்களுக்கும்
ஸ்ரீ கணபதி அவர்களுக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியம் டாக்டர் நம்பி ஸ்ரீ பஞ்சாப் கேசி அவர்களுக்கும் இங்கு பொதுவீற்றிருக்கும் மகா பிராஜ்யாள் பண்டிதார் விதுஷிகளுக்கும் என் நமஸ்காரம். இந்த விழாவில் ஆச்சரியம் என்னன்னா 6:15 மணிக்கு தான் நான் பேச இருந்தது. 10 நிமிஷம் முன்னதாகவே வந்துட்டேன். ஆனா அந்த 10 நிமிஷம் நான் கூடுதலாக பேச மாட்டேன்னு உறுதி அளிக்கிறேன். ஒரு இசை மரபு, ஒரு சிஸ்டம் நிலநாட்டத்துக்கு பல நூற்றாண்டுகள் ஆகிய நமது கர்நாடக இசை பரம்பரை கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு மேல் வளர்ச்சி அடைந்து சீர்மை அடைந்து ஒரு திட்டவட்டமான நுட்பத்தை கொண்டது. உதாரணமாக 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் கச்சேரி பద్ధதி நிலைக்கவில்லை என்றே சொல்லலாம். அர்த்தத்துக்கே அர்த்தம் உண்டாக்குது. தியாகராஜ சுவாமி ஒரு வச்சனம் சொல்லிட்டு போயிருக்க, கீதார்த்தமும் சங்கீதானந்தமும் அப்படின்னு. சங்கீதம்ன்ற அங்க அர்த்தம் அதுக்கு என்னன்னா, சில பேர் வேறு விதமா சொல்றாங்க. கீதார்த்தமும் பகவத்கீதையில என்ன அர்த்தம் இருக்கோ, சங்கீதானந்தமும் சங்கீதத்தை என்ன ரசிக்கிறீங்களோ அது அப்படி. தியாகராஜ சுவாமி கூடமான அர்த்தத்தோட தான் எப்போ பாவத்தை சொல்லிருக்காரு. கீத அர்த்தமும் சங்கீத ஆனந்த. சங்கீத சப்தத்துக்கு தாத்து சம்யக் கீத. சம்யக் கீதன சங்கீதத்தை உண்டாக்குறது அர்த்தம். கீத அர்த்தம் அதாவது ஒரு பாடல் வெகு அழகாக மெட்டோடு, அழகான மெட்டோடு இருக்கலாம். ஆனா அதுவே தாற்பயத்தோட இருக்கும். அதாவது சங்கீத சாகித்ய பாவங்கள் ரெண்டுக்கும் சமமான அந்தஸ்து கொடுத்த தியாகராஜ சுவாமி இந்த ஒரு வச்சனத்தாலே. தீட்சிதனால சரச சங்கீத சாகித்ய ஸ்தனத்வயா பராவ்யயா சரஸ்வத்தியா பகவத்யா சம்ரட்சித்தோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சங்கீத சாகித்ய பாவங்கள் இணைந்து நாம் காண்பது கிருதிகள் ஷீரவாதத்தான். அவதான் வாக் கேயக்கார. ஒரு சப்தத்தை எழுதிட்டு போயிட்டா அவன் வாக்கியக்கார ஆக முடியாது. இப்போ புதுதாக ஒரு சொல் கேட்டேன், ரொம்ப அழகா இருக்காது. பெங்களூர்ல தான் கேட்டேன், டியூன் ஸ்மித். அதாவது இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு மட்டும் போடுறவா டியூன் ஸ்மித் தான். அங்க லாக் ஸ்மித் மாதிரி டியூன் ஸ்மித் இப்போ வந்துருக்கு. நமக்கு பிரேரணை கொடுக்கிறது. அதாவது இட் இன்டியூசஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஆங்கிலத்தில் சொல்லணும், ஜீவாத்மாவானப்பட்டது பிரேரணை கொடுக்கிறது. அந்த பிரேரணை அயம் மனக பிரேரயத்தே மனக. இந்த மனசப்தத்துக்கு பெரிய தாற்பயம் இருக்கு. ஏன்னா கீதையில சொல்லிருக்கு, ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக. உன் மனசு தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன் மனசு தான் உனக்கு ஒர்ஸ்ட் எதிரி. நீ கட்டு போனோம்னா உன் மனசு கட்டு போகணும், நீ உத்தரிக்கணும்னா உன் மனசே வழி காட்டும். அதான் கீதா. அதனால இந்த மனசையே பிரேரணப்பட்டிருக்கு. நாதமாக வந்து அந்த நாதம் நாவி, ஹிருதயம், கண்டம், மூர்த்தி, சிரஸ் வழியாக ஆவிர்பாவத்தை வெளி வருகிறது. இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது ஆத்ம பிரேரணா சப்தரூபமாகி வந்து அநேகமாக கவனங்களாகத்தான் வரும். நீ பெரிய சாகித்ய கர்த்தாவான அந்த கிரந்தங்களா வரலாம். ஆனா சங்கீதத்துல அது கிருதியாத்தான் வரும். இன்னொன்று ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு, if there is no creativity, it leads to stagnation. Stagnation to decay and decay to destruction. இந்த மாதிரி புது புது கவனங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க,
பழசும் க்ஷீணமாகி வரும், அது பதிலாக ஒன்றும் வராது. பேங்கராக டெபிட்ஸ் தான் ஏறிட்டு கிரெடிட் ஒன்றும் காணும். அப்படி அந்த ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்னா அதற்காக வாங்கியக்காரர்கள் காலத்துல வரணும். இப்போ எல்லாரும் நினைச்சுக்கலாம், நானும் வாங்கியக்காரனாக முடியாத, ஏன் எத்தனையோ பாட்டுகள் கூட பண்ணிக்கலாம். அங்க உதாரணமா மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேர்த்து மனசு வச்சா இன்பத்தரும் பழைய நடைய மாத்து. அக்ஷர கணக்கு சரியா இருக்கு, சாகித்ய ரீதி எல்லாம் இருக்கு. ஆனா இதை பாவபூர்ணம்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டா சங்கீதத்துக்கு உகந்தது. நம்ம சங்கீத ரீதி விசேஷமே என்னன்னா சாகித்யமும் பக்தியும் சேர்ந்து இருக்கு. எப்போ சங்கீத ஞானமும் பக்தி வினா சன்மார்க்கமும் வருது. ஆகையினால இந்த பக்தியே வெளிப்படையாக வச்சிருந்து தன்னுடைய அந்தராத்மாவுடைய பிரேரணைகள் அப்படியே வெளிப்படுத்திய தற்கால ஆகிய காலங்களில் விழா நாயகியான திருமதி மங்களம் கணபதியும் ஒருவர் ஆவார். அவருடைய கிருதிகள் இன்னைக்கு வெளி பார்த்து மகிழ்ச்சிக்குரியது. உதாரணமாக எப்பவும் தப்பு கண்டுபிடிக்கிறவா நிறைய பேர் இருப்பான். ಪುರಂದರದಾಸರು சொல்லிட்டு போயிருக்க, ನಿಂದಕರು ಇರಬೇಕು ಹಂದಿಗಳಿದ್ದರೆ ಕೇಳಿಗೆ ಹ್ಯಾಂಗೆ ಶುದ್ಧವೋ ಹಂಗೆ அப்படின்னு கபீர்தாசர் சொல்லிருக்க. நிந்தக் நேரை ராக்கியை அங்கன் குட்டி சவாய், உன்னுடைய கூடம் சுத்தமா இருக்கணும்னா உன்னை வெயிறவன கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காவா. உதாரணமா தினகர கோட்டி சூரிய பிரகாசத்து இப்ப கேட்ட பாட்டுல வந்ததோ இல்லையோ, அங்க தினகரன்னு வந்துட்டோம் சூரியன்னு வந்துட்டோம் ஒரே வச்சனத்துல. அது பௌனருத்திய தோஷம் ஆகாதா? நானே குத்தத்தை எடுத்து காட்டுறேன், அதுக்கு சமாதானமா சொல்ல போறேன். அங்க சூரிய பிரகாசம்னா அங்க ஏக சப்தமா அது வருது. சூரிய ரஷ்மின்றது நீ சயின்ஸ் தெரிஞ்சவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் லக்ஸ், அதாவது இல்லுமினேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. சூரிய பிரகாசம் ரொம்ப தேஜஸா இருக்கு, ரொம்ப வேகமா ஓடும். அதாவது அதுக்கு இட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர். ரெண்டாவது அது நிசர்க்கமான பிரகாசம். சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம்ன்றது ரிஃப்ளெக்டட் க்ளோரி தான். இந்த சூரிய பிரகாசம்ன்றது அது ஏக சப்தமா எடுத்துங்க, அது ஒரு விசேஷமா எடுத்துங்க. 1000 அதாவது கோடி சூரியன் எப்படி ஒரு சூரிய பிரகாசம் வருமோ அவ்வளவு தேஜஸ் எடுத்துக்கணுமே ஒழிய இவன் தினக்கர சூரிய எல்லாம் ஒரே இது வந்தோம், இது புனருக்கு வரலையா, இது தப்பு இல்லையா, இந்த மாதிரி விஷ்ணுன்னு சொல்றோம். 1000 பேர் இருக்காங்க. நமக்கு குற்றம் நீக்கி குணம் கொள்ள வேண்டியதுதான் கடமை. இந்த மாதிரி சகஜமா எழுதியிருக்கா, சகஜமா கவனம் பண்ணிருக்கா. இட் இஸ் நாட் a concocted framework. அவ நான் சகஜ யோகத்துல இயற்றிய கிருதிகள் வசதியாத்தான் இருக்கும் என் அபிப்பிராயம். இன்னைக்கு வெளிவந்திருக்கு, நீடித்து விருத்தியாகி பல வித்வான்களால் பாடப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரசிகாள் இருக்காளே, அதுவும் சங்கீதமே முழங்கும் திருமயிலாப்புரி ரசிகாள் இருக்காளே, அங்க அவ இதை வரவேற்று சுவீகரிப்பார். நினைத்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை திருமதி மங்களம் கணபதிக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். சரியா சங்கீதம் SOME சங்கீதம் என்பது என்ன என்பதை பகவத்கீதை மூலமாகவும் மச்சான பார்த்தீங்களா ஏதோ பாட்டு சொன்னாங்க, அதுவும் அது சங்கீதம். இவருடைய மங்களம் கணபதி எழுதிய சங்கீதம் மிக அழகாக மிக தெளிவாக நமக்கு விளக்கி பாடலாசிரியர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த மயிலைவாழ் கபாலீஸ்வரருடைய கற்பகாம்பருடைய அருள் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். இவருடைய பாடல்கள்
திசையெங்கும் நிச்சயம் பரவும். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்கு டாக்டர் திருமதி மணி கிருஷ்ணசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இனிய மழை கொட்டும் மாலையில் இத்தனை ரசிக்க பெருமக்களுக்கு இந்த விழாவை அனுபவிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு இந்த சிவன் ஆர்ட்ஸ் அகாடமிக்காரருக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம். முதல்ல தெளிவாக தன்னை பற்றி சொல்லிக்கொண்ட நான் போன வருஷம் இங்க மெட்ராஸ்க்கு வந்தேன். திருவனந்தபுரத்தில் இருந்தவரை எனக்கு பாஷா ஞானமோ சங்கீத ஞானம் அவ்வளோ கிடையாது. புஸ்தகத்தை கொடுத்துட்டு போனார். கேஷுவலா தரன்னு பார்த்தா என் சிற்றரும் கெட்டினது அதை பல பாடல்களை பார்த்தப்போ அபரிதமான சந்தோஷம் எனக்கு வந்தது. பெண் கவிஞர்கள், அதாவது பெண் வாகைக்காரர்கள் எதற்காக வரவிட்டு எழுதணும். உன்னதமாக கொஞ்சம் 4 பாஷையில ஸ்ரீமதி மங்களம் கணபதி அவர்கள் அழகாக உச்சரிச்சு பார்த்தேன். ஸ்லோகம் சொல்ற மாதிரி இருந்தது. அதாவது ராக சொல்லிட்டு வரும்ப சொல்லிச்ச அது சாநித்தியம் இருக்கு. மேலும் அம்பாள் மேல, ராமர் மேல, கிருஷ்ணர் மேல, நரசிம்மர் மேல, பல சுவாமிகள் பேர்ல ஈஸ்டியர் ஒரு மெனக்கட்டு பண்ண மாதிரியே இல்லை. சரளமா தான் இருக்கு. பாடம் அதாவது அந்த ரொட்டேஷனை பார்க்கச்ச இன்னும் சங்கத்தில் சேர்த்து பாடலாங்கிற ஒரு விறுவிறுப்பை எப்படி ஏற்படுத்தியிருக்கார் ஸ்ரீ பத்மஸ்ரீ பஞ்சாப் கேசர் மாமாவும் ஏற்படுத்தியிருக்கார். விறுவிறுப்பு இருக்கு, அதே சமயம் சௌக்கமும் இருக்கு. பிராசம், அந்திய பிராசம், விஜய பிராசம் எல்லாமே இருக்குது. அது எப்படி அந்த அம்மாவுக்கு அது வந்ததுன்றது தான் விஷயம். நான் ஸ்டூடெண்டா இருந்துச்சு. அப்கோர்ஸ் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஸ்டில். 24,000 பாட்டு தியாகராஜ சுவாமி கவலை பண்ணினாரு. 80 வயசு தானே இருந்தாரு, எப்படி முடியும் அப்படின்றது அவராக அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். சிநேகரோட கூட எப்படிப்பா முடிஞ்சது இவரால்? பொருளாதார 40,000 வந்தா, அன்னமாச்சாரி 32,000 என்ன விளையாட்டா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அதிசயம் சொன்னாக்கே ஒரு பிரமிப்பு எல்லாம் இருந்தது. இந்த அம்மா ஒரு வருஷத்துல 2,000 பண்ணா அந்த மகளிர்கள் அங்க பண்ணிருக்க முடியாதான்றது சந்தேகம் அப்பைக்கு இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற பரபரப்பான ஒரு வாழ்க்கையில இப்படி அமைதியா உட்கார்ந்து சாமி முன்னால் எழுதினாரா, இல்லைன்னா படுத்துக்கிட்டு முடிஞ்சு உட்காந்து எழுதிட்டாரா, உச்சியில உட்கார எழுதினாரா, அது வெளியில போயிட்டு எழுதினாரு, தோல் எழுதினாரா, பல திருத்தல் ஸ்தலங்களுக்கு போயிட்டு எழுதினாரான்றது அந்த மாட்டாட்ட தான் தெரியும். அப்படி வரணும். பல ஆர்ட்ஸ் அகாடமி, சிவன் ஆர்ட்ஸ் அகாடமி குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். இந்த காலத்து கவிகள் ரொம்ப கெட்டிக்காரா சீக்கிரம் பண்ணி பாடும் சந்தேகமே இல்லை. எங்களை போலத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அதெல்லாம் நாமளும் பாட போறோம். அது ஒரு வச்சிருக்கோம். அவர் இன்னும் நிறைய
கவனம் பண்ணான்னு சொல்ல மாட்டேன், அதுவாக வருதுன்னு சொல்றாங்க. அதுபோல நிறைய பாட்டை பாசிட்டிவிட்டிக்கு வைக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் பாடும்படியாக இருக்கும் முடியுது. அப்படி நான் பக்கத்தில் பாடி போச்சு போயிடுது. சில உள்ளர்த்தங்களும் ரொம்ப அழகாக புரியுது. இன்னைக்கு தான் உட்காந்து அந்த தேர்வு அத்தனை பாட்டையும் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸ்ரீமதி மங்களம் கணபதி தீர்க்க சூழ்நிலையா இருந்து அவரோட ஆட்காரர் எவ்ரி லேடி ஹேஸ் அ நான் டிமாண்ட் சொல்ற மாதிரி அவருடைய ஒரு இன்னும் பல கிருத்திகளை கவனம் பண்ணி இன்னும் பலவித அவசியங்களோடு இருக்கிற பலவித பாட்டுகளையும் இந்த சங்கீதம் வச்சு கொடுக்கணும். அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நம்மெல்லாம் 100 கிரெடிட்ஸும் நாமளே வந்து அதை பார்த்து ரசிச்சு இந்த ஒரு வேலை இல்லாப்பனாலும் ஆடியன்ஸில் ஒருத்தரம் உட்காந்துட்டு அதை அனுபவிக்கணும். நல்ல விகாசம் கொடுக்கலாம். ஆர் கிருஷ்ணசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் அறையிருந்திருக்கும் எல்லோருக்கும் என் பணிவான நமஸ்காரம். மேடையில் உட்காந்துக்கிற ஆட்களை பார்க்குற போது சங்கீத திகஜங்களாக உட்காந்துருக்காங்க. அதனாலவே நான் அந்த பக்கம் உட்காந்துருக்க வேண்டியதை ஏன் மேடையில் உட்காந்துருக்கேன்னு எனக்கு புரியல. இருப்பினும் எதையும் ஒரு பொருட்டாக மதிச்சு திருப்பஞ்சத்து வெங்கடேசன் அவர்கள், திரு பஞ்சாபிகேசன் அவர்கள் மற்றும் சுப்பிரமணியம் இவர் ரொம்ப ஒரு அன்போடு அழைத்ததுனால நானும் என் மனசில் தெய்வீகத்தை வர வச்சுட்டு வாழ்க்கை அப்பா உட்காந்து இந்த ஒரு வார்த்தையில் பேச இருக்காங்க. சாதாரணமாக ஒரு சங்கீத விஷயத்தை பற்றி பேசும்போதும் நமக்கு முன்னாடி யார் யார் பேசினான்னு பார்த்தா டாக்டர் ஸ்ரீவத்சா அவர் பன்மொழி புலவர், இசைக்கலைஞர், வாத்தியக்காரர், என்னெல்லாம் சங்கீதத்துக்கும் லிட்ரேச்சருக்கும் உண்டோ அது அவ்வளோ ஒரு சேர்ந்து அவர் பேசி முடிச்சப்புறம் மணி கிருஷ்ணசாமி மணியான வார்த்தைகள் இந்த புஸ்தகத்துக்கு போட்டாச்சு. இதோட முக்கியமாக சொல்லணும்னாக்கா எங்களை அறிமுகப்படுத்துகிற அந்த நபர் யாரெல்லாம் என்ன சொல்ல நினைச்சோமோ அதெல்லாம் அவர் படித்து சொல்லிட்டு இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது தயவுசெய்து அறிமுகம் பண்ணுறவர்களுக்கு ஒதுக்கி வச்சா தான் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நடந்தது. இந்த கிருத்திகள் இயற்றப்பட வேண்டியது அவசியமாக பற்றி ஸ்ரீவத் சார் அழகாக போட்டு காமிச்சார். அதேபோல் மணிகிருஷ்ணன் அவர்கள் தியாகிகள் 24,000 கிருதிகள் பண்ணாருன்னு ஆச்சரியப்படுற போதும் இப்போ இந்த அம்மா ஒரு வருஷத்துக்குள்ள 2000 கிருதிகள் பண்ணினாங்கனாக்கா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காகவாவது இந்த மாதிரி சம்பவத்தை இறைவன் நிகழ்த்தினாலும் அந்த அளவுக்கு பாராட்டி பேசலாம். என் அனுபவத்தில் நான் நிச்சயம் சொல்ல முடியும். பகவான் எப்போ என்ன நினைக்கிறான், எதை நடத்துறாங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. பல சமயம் அவனே சிருஷ்டிகளை ஏற்படுத்தி தன்னை பற்றி பாட வச்சிருக்கான். உதாரணம் சொல்ல போனால் பரமசிவன் தன்னுடைய
பிம்பத்தின் அழகிலே மயங்கி அந்த காமத்தின் காரணமாக ஒரு மனுஷ சிருஷ்டியே வந்தது. அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாராக வந்ததுன்னு புராணம் சொல்லு. சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியோட மாதம், அந்த மாதத்தில் விநாயகனே தோன்றி மனத்தில் அந்த ஒரு சக்தியை ஏற்படுத்தினாங்க. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நாங்கள்லாம் கூடி பேசுறதுக்கு காரணம் இல்லது. இன்னும் போக போக நாட்டுக்கு தெரியனுடைய காரணம் என்னன்னு அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் விட்ட பிறகு தொட்டக்கிற அதை கணக்கு பார்த்து நடத்தி கொடுக்குறவன் அவன் தான். அவன் அந்த கணக்கை இன்னைக்கு போட்டிருக்கான் அந்த மாதிரி. அதனால் என்னுடைய காரணங்கள் இப்படிங்கிறத நம்ம ஆராயறதுக்கு நமக்கு சக்தி போராது, யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அதே போல பாடல்கள் உள்ள குறைகளோ நிறைகளோ இதை பற்றி நினைக்கிற போதோ எனக்கு இந்த பூந்தானத்தோட கதை ஞாபகம் தான் வந்து அடிக்கடி சுவாமி குருஜி அடிக்கடி சொல்லுவார், நீ சாகித்யத்தை பற்றி அதிக நீ மனசு செலுத்தாதே, அது உள்ள பாவத்துக்கு தான். அவன் பத்மநாபம் மனப்பிரபுன்னு சொன்னான். கோபம் வந்தது, இப்படி வந்து மனப்பிரபுன்னு சொன்னாங்க, அமரப்பிரபுவா வச்சிருந்தான். பகவான் அதைத்தான் ஏற்றினான், மனப்பிரபு தான் ஏற்றினான். அதே போல வால்மீகி மராமரான்னு சொன்னதுதான் பகவான் ஏற்றினாங்க, ராமராமனை கதையை கட்டுவாங்க. காரணம் பாவம் முக்கியம். இந்த கிருதியில் உள்ள பாவங்கள் அவ்வளவுமே ரொம்ப எடுத்துக்காட்டா அமைகிறது. மற்ற வாக்கியர்களுக்கும் இந்த கிருதிகளுக்குள்ள ஒரு சின்ன மாறுபாடை பார்க்குற போது தெரிஞ்சு நான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான் போனேன். சிவனை பற்றி நிறைய பாடியாச்சு, பரமேஸ்வரன் ஒரு இடத்துல என்ன மாதிரி பணம் அவ்வளோ படியாச்சு. தியாகேசன் போய் கேட்கலாம், எல்லாத்தையும் பாடிட்டேன், நான் அடியாரை பற்றி பாடணும், எனக்கு எந்த வார்த்தையும் வரமாட்டேங்கிறதேங்க. அப்போ அது தியாகேசன் முதல்ல எடுத்து கொடுக்குறாரு. தெளிவாக கண்டனமும் அடியாருக்கும் முடியலையே. அதுக்கப்புறம் திருநீராக கண்டிப்பாக அவரே தான் ஆரம்பிச்சிட்டார். முதல்ல எடுத்து கொடுத்தது தியாகேசன். எதுக்கு சொல்லினாக்க, அடியார் பெருமைகளை ஆண்டவன் தான் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி தியாகராஜர் பெருமையை, அவருடைய சங்கீத பெருமையை பற்றி ஒரு தெரியும். அது ரொம்ப விசேஷம். சாதாரண வாக்கியக்காரர்கள் அது மாதிரி எழுத மாட்டார். இருந்தாலும் தியாகியை பற்றி ஒரு பெருமை அழகாக அமைஞ்சிருக்கு. சில கிருதிகளில் ஒரு கவிநயம் இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா ஒரே எழுத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வரியும் அந்த எழுத்து ஆரம்பத்திலேயே வரக்கூடியது. பானால் ஆரம்பிச்ச ஒரு கிருதி, பத்மராஜராகத்தில் பிரியமதே பரதேவத்தின்னு முதல் வாரத்தில் பயமனம். அதே போல 25ஆவது கிருதி நீலாம்பர் ராகத்தில் ராமநாம ரம்யராமம். அதே போல 39ஆவது கிருதி அதுவும் சாணால் ஆரம்பிச்சு அங்கதான் சங்கீதம் மனசின் சொல்லாம. இதெல்லாம் பார்க்கிற போதும் அதுல கவிநயமும் இந்த கிருதிகளை நிறைய அடங்கி, சொல் அழகும் இருக்கு. வார்த்தைகள் சேர்ந்து வரும்போது ஒரு அழகான ஒரு சொல் வளர்த்தது காமிக்கிறது. இதை முத்திரை பதிக்கிறது கூட இது மங்களமா பாடியிருக்காங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு இந்த முத்திரை கிருதிகள் அமைஞ்சது ஒரு விசேஷம். இந்த தியாகியர்களில் மங்கள சீதான சீதைக்குத்தான் இந்த மங்களத்தை கொடுத்துக்கிறத தன் பெயரை முன்காட்சிய இந்த கிருதியோட அமைப்பு அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இது மாதிரி எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் கவிநயம் இருக்கு, சொல் நயம் இருக்கு, பொருள் நயம் இருக்கு, எல்லா தேவதைகளை பற்றியும் பாட்டுகள் இருக்கு.
இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கலியுகமே கலவு சங்கீத்து கேசவம்னு பகவானை பாடுறதை தவிர வேற எந்த பாட்டும் ஒரு மச்சான பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை இருக்க முடியாது. ஏன்னா சங்கீத கேசவம் இல்லை, அதாவது பாட்டாக இருக்க முடியாது, அது பாட்டாக இருக்காது, அழிஞ்சு போயிடும். எதெல்லாம் பகவானை பற்றி இருக்கோ அதுதான் நிலைச்சு நிற்கும். அதுக்காக தான் சங்கீதமே ஏற்பட்டிருக்கு. இதை நான் சொல்லலை, ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார். இந்த கடைசியாக பாபத்தான் இறக்க போகிற நாளை குறித்து வச்சுன்னு தெரிஞ்சு இந்த பரீட்சித் மகாராஜா 7 நாள் பாகவதம் கேட்டப்புறம் மற்ற எதுவும் கேட்கல. இந்த கலியுகம் பிறக்க போகிறது, மனுஷாங்கெல்லாம் உயிருக்கு ஜனங்களை வந்து நன்றி அடையிறதுக்கு என்னன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது. பிரம்ம ஞானியான சுகரை கேட்குற போது அவர் கலவு சங்கீத கேசவம்னு சொல்லிட்டு போனார். இந்த கையில் அவருக்கு கிடைத்த ஒரு பூர்வஜன புண்ணியம் சொல்லி எனக்கு இந்த ஒரு அவகாசம் கொடுத்ததுக்கு சிவன் பாட்சக்கரையோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த பாரதாசிரியர் புதிய வரலாறு படைக்க வாக்கியமைக்கு நன்றி. அடுத்து சங்கீத வித்வான் ஸ்ரீ மகாதேவ பாகவதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுடைய கீர்த்தனத்தை நான் ஒரு வருஷத்துக்கு இல்லாத நல்லா கேட்டேன். கேட்டதுக்கு ரொம்ப எளிய நகையாகவும் எல்லாரும் சாதாரணமாக பாட முடியாதவும் நிறையவே இருக்கிறது. அண்ணா இருக்கு, எல்லா ராகத்திலையும் பண்ணியிருக்கார். தெலுங்கு, சமஸ்கிருதம், தமிழ், மலையாளம் எல்லா பாஷையிலும் பண்ணியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இது தினம் ஒரு ஆரம்பத்துக்கு தினப்படியே 4-5 கீர்த்தனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மரக்கவி மாதிரி இருக்கே தவிர இது சாதாரணமாக படித்து வந்த சமாதானமாக எதுவும் போகவில்லை. ஏன்னா 3 வருஷத்துக்குள்ளே 2000 கீர்த்தத்துக்கு மேலே போடுறதுன்னா வருஷத்துக்கு 1000 கீர்த்தத்துக்கு மேலே தான் பண்ணிட்டு இருக்காப்புல தெரியுது. அதனால இது தெய்வீக சமாச்சாரத்தை தவிர மற்றதும் இல்லை. அதனால இந்த மரகதம் கணபதி அவர்களை நிறைய ஆயுசு கொடுத்து பகவான் இன்னும் நிறைய கீர்த்தனை பண்ணும்படியாக செய்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது, பகவான் நிறைய அனுகிரகம் பண்ண வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. அந்த வகையிலே மிக சிறப்பாக வாக்கிய ஆசிரியர் இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சங்கீத வித்வான் திரு A.S. பஞ்சாபகேசியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கீதத்தை பற்றி பேசுறதுக்கு பெரியவாள்லாம் நிறைய பேசியாச்சு. இன்றைய தினம் இந்த மங்களம் ஸ்ரீமதி மங்களம் கணபதி அவர்களை பற்றியும் அவர் இயற்றிய கீர்த்தனைகளை பற்றியும் சங்கீதம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பூர்வீக சங்கீத சாஸ்திரங்களை பற்றியெல்லாம் விவரமாக சொல்கிறதுக்கு ஸ்ரீவத்சா ஒரு கைத்தாளர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணுது. அவர் பேசினதுலேருந்து சங்கீதம் எப்படியெல்லாம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கணும், எப்படி இருக்கணுங்கிற தத்துவங்கள்லாம் சொன்னதுனால அவர் சொன்னதுக்கு காரணம் அவர் சங்கீத வித்வான், ராஜேஷர், சங்கீத சமஸ்கிருத சிரோமணி இவ்வளவு இருந்ததுனால தான் இப்படியெல்லாம் பேச முடிகிறது. அவர் எனக்கு அந்த அகாடமியில் அங்கே பிரின்சிபலாக இருக்கேன். இப்போ கீர்த்தனை பண்ணியிருந்தெல்லாம் என்கிட்ட கொண்டு காமிச்சார். அவளுக்கு இந்த சம்ஸ்கிருதத்தை பற்றி தான் ரொம்ப நம்ம பண்ணியிருக்கிறது சரியில்லையாங்கிறத பற்றி ரொம்ப கவலை. இத்தனையும் அவர் பண்ணியிருந்தா கூட சம்ஸ்கிருதம் நிறைய பண்ணியிருந்தா கூட எனக்கு என்னமோ சரியாக இருக்கா மாதிரி தான் தோண்டிட்டு எதுவும் பெரியவா பண்ண கீர்த்தங்கள் அதை அப்படி தான் அந்த பிரயாணம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மனசு திரும்பி இருந்தாலும் ஒரு நம்ம ஸ்ரீவத்சாவிட்ட ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் ஒரு சர்டிஃபை பண்ணாமக்க அவளுக்கு ஒரு திருப்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் டிவிஷன் கீர்த்தனைகளை பற்றி டிவிஷன் கீர்த்தனை மாதிரியே நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய கீர்த்தனைகளை நிறைய வித்வான்கள்லாம் பாடியிருக்காரு. அவர் இந்த கீர்த்தனைகளை ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, சம்ஸ்கிருதங்களை ரொம்ப பக்கத்தில் ரொம்ப அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே புஸ்தகம் போடணுங்கிற அந்த முதல்ல அந்த ஐடியாவிலே இல்லை.
அப்பா சொன்னா இதை வந்து ஒரு புஸ்தகமாக போட்டான் நினைக்க ஒரு சுரப்படுத்தி அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ருக்மணி அவர்கள், ருக்மணி ரமணி பகவநாயகனுடைய புத்திரி, அவருடைய கீர்த்தனைகளை கிட்டே இருந்து நொட்டேஷன் பண்ணி அதோட டாக்டரேட் வாங்கியிருக்காவா. சங்கீதத்தில் நிறைய அனுபவம் இருந்துருக்கிறதுனால இந்த வட்டம் வச்சுக்கிறதுல பாடுறதுல அவள் நல்லா அனுபவம். அவள் சிவன்கிட்ட இருந்து நேராக அவள் சொல்லி இவ ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன். சிவன் வாழ்க்கை நான் கொஞ்ச நாளைக்கு பழக்கம் இருந்ததில் அவர் சொல்லுவார், இவ எழுதுவார். இப்படியே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை நீங்களும் ஒரு கொஞ்சம் கீர்த்தங்களை பண்ணுட்டு என்கிட்ட ஒரு 10 கீர்த்தனை 10 25 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் எதோ இந்த அளவுக்கு இன்னைக்கு மழை வந்து காப்பாற்று. காத்தால பெய்ஞ்ச மழையும் பார்த்தானா இப்போ சாயங்காலம் ஒரு இடியோட மழையும் பார்த்தானா இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதான்னு அப்படின்னு சொன்னேன். இவாளெலாம் வந்திருக்காளே, இவாளெலாம் கூப்பிட்டுருக்குமே, இவாளெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்குமேன்னு மனசார ரொம்ப கவலை புரிஞ்சுக்கல. வரலாம் வந்து அதை வந்து இந்த அதுக்கெல்லாம் மன்னிக்கா இந்த மக்களை கீதங்கிற இயற்றிய அவருடைய பாகியம்தான் ஓரளவு நம்ம தூரம் கருணையாக இல்லை பண்ணால் இன்னைக்கு மழையில் என்னோட ஃபங்க்ஷன் முடித்தோம். இன்னைக்கு பெரியவாள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த நல்லா பேசிட்டு இந்த மங்கள கீதங்கிறத 2 வாக்கியமும் இன்னைக்கு வெளியிட்டது. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் அவர் சொன்ன மாதிரி முதல்ல இதை காமிச்சோடனே 24,000 கீர்த்தனம் தெரிவிக்க ராமன் இவர் பண்ணது தியாகராஜ சுவாமியுடைய மணிகிருஷ்ணன் சொன்ன மாதிரி தியாகராஜ சுவாமிகளை ஏன் ஈட்டிக்க முடியாதுங்கிற ஒரு அப்படி தோணிக்கு. நான் வந்து 2000 கீர்த்தனம் பண்ணிருக்கேன்னு என்னோடனே தாசர்வாள் நினைவுதான் வந்து அவர் வந்து நான் 2 லட்சம் கீர்த்தனம் 4 லட்சம் கீர்த்தனம் பண்ணிருக்காரு. அவர் வாழ்ந்த நாட்டில் ஏன் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ட்டு அன்னைக்கே எனக்கு என்னமோ தோணிச்சு. இந்த இடத்துல பிரமட்சயமே ஏற்பட்டு அவர் விகாரிசா இருந்து வாழ்க்கை அனுகரம் பண்ணி இந்த கீர்த்தனங்கள்லாம் வித்வான்கள் வாயிலாகவும் ஸ்நேகிதர்கள் வாயிலாகவும் ரிஷிகார்கள் மூலியமாகவும் மகிழையிலேயே வாழ்ந்து வரும் சங்கீத வித்வான் திரு எஸ். ராஜமகிழ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு பேர் நீங்க இருக்க அந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டாமா? அதுவும் நான் 15 நாள் முழுக்க பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் அந்த புஸ்தகத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் கச்சேரி நடக்கும் போது அதெல்லாம் நம்ம கேட்கணும். மங்கள கீதம் பாகம் 1. ஸ்ரீமதி மங்களம் கணபதி 56 கீர்த்தனைகள் அதில் அடங்கி இருக்கிறது. நிறைய தெய்வங்களை மேல் இயற்றியிருக்கிறார். தென்னிந்திய ராகங்களும் தர்பாரி காரடா, சிந்து பைரவி, ஜோன்புரி, தேஷ் முதலிய ராகமும் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். தியாகியரோடு நிற்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, தியாகிகள் எல்லாம் பண்ணல, இல்லை இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. ஒரு ராக மாளிகையும் உண்டு. பெரும்பாலும் ஆதி தாளம் தான் அமைந்திருக்கிறது. அது குறையா சொல்லல, தானா வெளியில வந்திருக்கு. தாளம் போட்டு அவ பாடல, அதுக்காக சொல்றேன். தானா வெளியில வந்திருக்கு. சதுஷ்டம் எப்பொழுதுமே சதுஷ்டமா எப்பொழுதுமே அது வந்துதான் சாஸ்வதம். அதாவது லகு கீதம்ன்றது 2 2 இருக்கிறது. சதுஷ்டம் 2 2 சதுஷ்டம், அது அப்படிதான் வரும். 3 தாளங்கள் ரூபகம், கண்டேகம், மிஸ்ர தாப்பு இருக்கிறது. தில்லானாவும் மங்களமும் கடைசியில் வருகிறது. முதல் பாகத்தை பற்றி முக்கியமாக பிரயோகித்த வார்த்தைகள் பாடுவதற்கு அனுகூலமாகவும் ராகபாவம் தரும்படியும் அமைந்தது விசேஷம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஸ்வரசாகியமா நான் பாடி பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளா இருக்கேன், சிம்பிளா இருக்கு. அதுக்கும் சொல்றேன். ஸ்வர நொட்டேஷனும் பிரிண்டிங்கும் அழகாக இருக்கிறது. சங்கதிகள் அதிகம் கொடுக்கவில்லை. ஏன்னா
இது ஒரு விதத்தில் பாட ஊக்குவிக்கும் என்று தான் சொல்லுவேன். ஏன்னா 2 சங்கதி போட்டோம்னா அவரும் நான் நின்றுடுவோம். சிம்பிளா கொடுத்துருக்காரு. வர்ணமிட்டு அவ்வளவு முன்னா இன்னொன்று வர்ணமிட்டு அந்த அம்மாளுக்கு தோணிதான் அவர் கொடுத்துருக்காரு. இவர் கொஞ்சம் பிரிச்சு பண்ணியிருக்கலாம், அது கூடியிருக்கலாம், தாளத்துக்கு அமைச்சிருக்கலாம். ஆனா இயல்பா வந்தது அந்த அம்மாளுக்கு நம்ம நிச்சயம் நம்மளுடைய ஒரு நம்ம வந்ததுக்கு அவங்களுக்கு சொல்லணும் நிச்சயம். அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியும், பண்ணணும்னு பண்ணல, தானா வந்தது. அப்புறம் பாகம் 2 இதில் 25 பாடல்கள் உள்ளன. கையால் எழுதியதை பிரிண்ட் செய்தீர்கள். இதிலும் தர்பாதி கன்னடா வருகிறது. தமிழ், சமஸ்கிருதம் முதலிய பாஷைகள் 2லும் வந்திருக்கின்றன. இந்த மங்களமே மங்கள கீதமாகிறது. என்ன அழகா இருப்பாங்க. மங்களம் எழுதினவா மங்களம், அது மங்கள கீதமா புஸ்தகம் வரும். எவ்வளவு பொருத்தமா இருப்பாங்க. டைட்டில் அந்த மாதிரி இருந்தது. இவர் அருள் பெற்றுத்தான் கவனம் செய்திருக்க வேண்டும். அது நல்லா தெரியும். இவரின் கணவரும் மற்ற உறவினர்களும் புத்தக ரூபத்தை கொண்டு வர செய்ததே இதை காட்டுகிறது. இவரின் மெட்டுக்களை அனுசரித்து வித்வான்கள் ஸ்வர சாகித்யமாக செய்து கொடுத்து புஸ்தக ரூபத்தை அழகுபடுத்தி நமக்கு கொடுத்ததற்கு இவருக்கு பாராட்டுதல் தெரியப்படுத்த வேண்டும். 2 புத்தகங்களும் ஆசிரியான ஸ்ரீ மங்களம் கணபதியின் ஆதலான இந்த பாட்டுக்களை பலரும் பாடி சந்தோஷம் அடைந்தாலே தன்னுடைய காரியத்தில் அந்த காரியம் பூர்த்தி அடையும் என்பதை மிக பணிவாக புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த அம்மா என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த பாட்டை யாராவது பாடி அப்படி வந்ததுன்னா அதையே எனக்கு பெரிய ஒரு அந்த மாதிரி மிக பணிவாகவும் உருக்கமாகவும் எழுதியிருப்பதை நாம் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி உறுதி கொள்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அனைத்து பெரியோர்களுக்கும், குருஸ்தானம் வகிக்கக்கூடிய அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் சிவநாள் சக்கரமின் சார்பில் முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா அமைக்கவும் இவ்வளவு விமரிசையாக நடக்கவும் காரணக்கர்த்தா திருமதி மங்களம் கணபதி அவர்கள். இங்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகிறது. 18 வருடங்களாக பாபநாசம் சிவன் ரசிகர் சங்கம் என்ற பெயரில் ஒரு சங்கம் அமைத்து கச்சேரிகளை அமைத்து கொடுத்து ரசிகர்களை வரவழைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாடல்களை வெளியில் கொண்டது. பலவிதமான எங்களால் முடிந்த அளவு அவர் பாடலுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவருடைய மகள் என்ற ஸ்தானத்தோட அவருடைய ரசிகை, அவருடைய பாட்டில் பிரமை கொண்டவள் என்ற விதத்தில் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்து வந்தேன். பாபநாசம் சிவன் அவர்கள் பெரிய மகான். அவருடைய மனதிலே தோண்டி இருக்க வேண்டும், என்ன இந்த பொண்ணு மாத்திரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே, அதுல யாரா நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து விட வேண்டாமான்னு. சிவனுக்கு பிள்ளை சுப்பிரமணியம் என்னோட சுப்பிரமணியம் சேர்த்துங்க. என்ன பண்ணலாம், ஒரு மாசம் பதினி கேட்ட என்ன பண்ணலாம் நம்ம. சரி, அவருடைய தினம் ஒரு பேர் எடுப்படுற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணுமே. அப்புறம் ஒன்னொன்னா தேடி வந்தது. ஒருத்தர் கூப்பிட்டு, நீங்க ஏதாவது செய்யறா, இங்க புஸ்தகம் போட்டு வச்சுட்டா, பாட்டு ஸ்கூல் நடத்துறதுக்கு இடம் தரையில, ஓ எங்களுக்கு ரொம்ப பாக்கியம் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தா. அப்ப நானும் சுப்பிரமணியமா சேர்ந்து இந்த சிவநாட் சக்கரமே ஆரம்பிச்சோம். அதன் மூலமாகவும் இப்ப கிட்டத்தட்ட மயிலாப்பூர்ல ரொம்ப பேர் எங்க போறோம்னா சிவநாட் சக்கரமிக்கு போறோம். நாங்க விரும்பினதாதான். அப்பா பேர் எல்லா வாயிலும் வந்துட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. அது எங்களுடைய பெரிய பெரிய ஆசை, பேராசை, எப்படி வைத்துக் கொள்ளலாம். அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுப்பிரமணியம் வந்துட்டார். அடுத்தது கணபதி வர வேண்டாமா, அவர் மங்களத்தையும் அழைத்து கொண்டு வந்தார். அவர் செய்த எல்லா செயல்களையும் இந்த அகாடமி மூலமா செய்ய வேண்டாமா. அப்போ அவர் கம்போஸ் பண்ணார். அந்த வேலையும் இதுல ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டாமான்னு தோணிட்டு பாருங்க, முதல் நல்ல மங்கள கீதமா தொடங்கி இருக்கு. இன்னும் நிறைய வகைக்காரர்கள்லாம்
இது மூலமா நிறைய வெளியில வரப்போறான்னு நினைக்கிறேன். இது முதல் ஆரம்பமே நல்ல மங்கள கீதம் மங்களம் கணபதியுமா சேர்ந்து சுப்பிரமணியத்தோட சேர்ந்து வந்து சிவன் ஆர்ட்ஸ் அகாடமியில இன்னைக்கு திறந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி செய்கிறோம். சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார். இது நான் எப்பவும் செய்கிற விஷயம். 18 வருஷமா இப்பதான் 2-3 வருஷமா கொஞ்சம் சமாதானத்துக்கு வந்திருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் நம்மளால அந்த அவரோட பாட்டுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ செய்யலாம். இன்னைக்கு அவர் அப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டார். ஏன்னா பாப்னாஸ் சிவனுக்கு நிச்சயமா அவர் போன ஜென்மத்துல அவருடைய பிள்ளையா ஏதாவது இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அப்படி வந்திருக்காது. அவருடைய சித்தி இந்த ஊருக்கு வந்தவன அவளுக்கு அந்த கம்போசிங் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து அது மட்டும் போயிட்டே இருக்கா. அவளுடைய இன்னொரு சிஸ்டர் சொல்றாங்க, அது வேண்டான்னு பார்த்தா கூட நிக்க மாட்டேங்கிறதுமா அப்படின்னு. அந்த மாதிரி அவளுக்கு பிரவாகமா வந்துருக்கு. இன்னும் இதே மாதிரி அவளுடைய பல புத்தகங்களையும் இதே அகாடமி மூலமோ இல்ல நீங்க தான் கூப்பிட்டு எங்க அகாடமியில கூட எங்களுடைய அசோசியேஷன் கூட நீங்க ரிலீஸ் பண்ணலாம் கேட்கிற மாதிரி அவ இன்னும் நிறைய இசை கவனங்களை செய்து மேலும் மேலும் இசை உலகத்திற்கு நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வணக்கத்தை சொல்லி அமைக்கிறேன். அதற்கு ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி மங்களம் கணபதி அவர்கள் ஏற்புரை வழங்க வருகிறார்கள். வந்திருக்கிற எல்லா பெரிய பெரிய விஸ்வான்கள் தலைமை மினிஸ்டர் டாக்டர் ஸ்ரீவத் சார், டாக்டர் ருக்மணி ரமணி, சங்கீத கலாநிதி மணி கிருஷ்ணசுவாமி அவர்கள், கிருஷ்ணராமராம் சபா கிருஷ்ணசுவாமி அவர்கள், கருடைக்குச்சி மகாதேவ பாகவதர், ஸ்ரீ பஞ்சாப தேச பாகவதர், ஸ்ரீ ராஜமுடியன் மற்றும் எனக்கு பெயர் தெரியாத நிறைய விசாரணை பெரியவர்களா இருக்கா. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இல்லை எனக்கு இங்க எல்லாருமே எல்லாம் சொல்லியாச்சு. டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் இங்க வந்தது பெரிய மகாபாகியம். மணி மாத்திரம் சிவனோட பிள்ளையா இருந்தேன். ஜென்மாந்தத்துல நானும் அவனுக்கு சொன்னா பகிர்ந்துக்க வேண்டியவன். ஏன்னா இந்த ஜென்மத்திலேயாவது எனக்கு ருக்மணி ரமணி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என்னோட இந்த பாட்டுக்களை எல்லாம் இவ்வளவு வேலைக்கு இடையில நோட்டேஷன் போட்டு கொடுத்தது இந்த பஞ்சாபகேஸ்வரியும் டாக்டர் ருக்மணி ரமணி அவருக்கும் நான் ஒரு நாளுமே மறக்க மாட்டேன். அதே போல டாக்டர் ஸ்ரீவத் அவர்கள் என்னோட பாட்டுகள் நன்னாக்கு சம்ஸ்கிருதம் நன்னாக்கு அப்படின்னு சொன்னார். கள்ளக்குறிச்சி மகாதேவ பாகவதர் எல்லாருமே இங்க என்னை பத்தி சொன்னேன். எல்லாருமே எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, எனக்கு பேசவே தெரியல. ஏதோ என்னை இவ்வளவு தூரம் பெருசா இங்க கொண்டு வந்து நிறுத்தின எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா எங்க வீட்டுல என்னோட சகோதரிகள் தான் என்னை ரொம்பவே உற்சாகப்படுத்தினான். இந்த சகோதரியோட மகன் சுப்பிரமணியன், இன்னொரு சகோதரியோட மகன் இன்னொரு சுப்பிரமணியன், என்னோட பேரன் 500 பாட்டு போராத பாட்டு 1008 பாட்டு எழுதித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அதுல எல்லாருமே என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினான். அப்படி உற்சாகப்படுத்தினதுனாலதான் இந்த பக்கம் வந்து இங்க நின்றுருக்கேன். நான் இப்ப வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியறது இல்லை. இந்த பாட்டுக்களை எல்லாம் ஏதோ பாடி வெளியே கொண்டு வந்தேன். ஏன்னா இது நான் எழுதினதே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ புத்தகத்தை திரும்பி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. யார் எனக்கு யார் எழுதினாலே எனக்கே தெரியல. அப்புறம் வந்து சங்கீத கலாநிதி பெரிய செம்மங்குடி மாமா வந்துட்டு போயிருந்தேன். அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாட்டு பாட சொன்னா பாடினேன். நல்லா இருக்கு, நல்லா நடக்கும், அமோகமா வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சுதாரத்துக்காக நான் போயிருந்தேன். அவரும் நல்லா இருக்கு, நான் கச்சேரியில பாடுறேன்னா. ஜெயசுதாசாவுக்கு போயிருந்தேன். சுகுணா புருஷோத்தமன் அவங்களுக்கு போயிருந்தேன். இது போல எல்லாருமே என்ன ரொம்பவே என்ன இல்லை, நான் எழுதவே இல்லை. ஏதோ எனக்குள்ள ஒரு சக்தி இருந்தது. இப்போ யாரோ சொன்னா அந்த சக்தி தான் என்னை எழுத வச்சதே தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியறதில்லை. ஒரு அதிசயமா இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச வயசான முன்னால உள்ள பெரிய மனுஷன் டி.கே. பட்டம்மா அவர்களுக்கு பார்த்துட்டு வந்தாங்க. அவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது எல்லாமே இந்த பெரியவர் பாபநாச சிவனுக்கு வச்சு அவருக்கு தான் முதல்ல நான் சொல்ல வேண்டியது. அவரோட சிவனார் அகாடமினாலதான் நான் இந்த மாதிரி இங்க வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து எல்லாரும் எனக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நம்ம
இந்த கலாவதி பாலகிருஷ்ணன் வந்து எனக்கு பாடுறேன்னு சொல்லி ஒப்புத்துட்டு அவள் வந்து ஒரு கேசட்டும் பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டுக்களை எல்லாம் எல்லாரும் கேட்கணும்னு ஆசை. பஞ்சாப கேசர் மாமா தான் சொன்னார், புக்குக்கு மங்கள கீதம்னு போட்டுருமா அப்படின்னு சொன்னார். அதனால உங்களுக்கு மேல ஒன்றும் சொல்ல தெரியல. இந்த ஆளை அரைஞ்சு பத்திருந்த ஈஸ்வரன், இந்த மணிக்கு அரைச்சு வந்திருந்த பெருமாள், இந்த ஃப்ரெண்டையும் சரியான டைட்டில் சொன்ன ராஜன், எல்லாருக்குமே அசோகரமணியும் பாட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்போ எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது மேலே பேச தெரியல. ஏதாவது பாட்டில் தப்பு வந்திருந்தா அது என்னோட புத்தகம் இல்லை, எனக்கு எழுதவே தெரியாது. கற்பனை பண்ணி நான் ஒன்றுமே எழுதலை. இது வரும். சில சமயம் ராத்திரி 12 மணி ஆனாலும் வரும். சில நாளைக்கு பாட்டே வராது. சில நாள் 2 வரி எழுதும்போதே நின்று போயிடும். சில நாள் 10 பாட்டு வந்துடும். அது என்ன பாட்டு வருது தினசியாமலும் எழுதும்போது ராமன் வராரா கிருஷ்ணன் வராரா எனக்கே தெரியாது. அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது கிருஷ்ணன் பாட்டா ராமர் பாட்டா அது என்ன ராகம்னு அப்புறம் தான் கண்டுபிடிப்பேனே தவிர இந்த ராகத்தோடே பாடிடுவேன். அது எனக்கு என்ன சக்தின்னு எனக்கும் புரியல. அது நீ எப்ப தெரிய போகுது தெரியல. எல்லாரும் பாடி பெரியவாங்க எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா பாடணும். மயிலையில் கால் வைத்தவர்கள் மண்ணோடு போவதில்லை. அது மயிலையினுடைய மயிலாப்பூருடைய பெருமை. ஞான சம்பந்தர் முதல் நம்முடைய பாபநாசன் சிவன் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு ஒரு மங்கள கணபதி அவர்கள் வாக்கியக்காரர்கள் உருவாக்கியிருக்கார். இத்தகைய சிறப்புமிக்க மயிலை நிச்சயம் எல்லோரையும் வாழ வைக்கும். எல்லாரும் ஒரு வகையில உயர்ந்து இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவின் இறுதி கட்டமாக நன்றியுரை வழங்க டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்களை நம்முடன் அழைக்கின்றேன். சிறப்பாக நடந்ததற்கு யாராருக்கு நன்றி சொல்ல முடியும் என்பதே வார்த்தைக்கு உள் வராத விஷயமாக இருக்கிறது. பொழுதும் டாக்டர் ஸ்ரீவத்சாவுக்கு சொல்வதா, டாக்டர் மணிகிருஷ்ண சுவாமிக்கு சொல்வதா, மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு சொல்வதா, சம்பந்தர் மணிவாசகர் என்று நிறைய கொட்டேஷன் கொடுத்து மிக சிறப்பாக விஷயங்களை எடுத்துரைத்தார். மேலும் மகாதேவ பாகவதர், பஞ்சாபகேசையர், ராஜமையர், மிஸ்டர் ருக்மிணி ரமணி எல்லோருமே மிக நன்றாக என்னுடைய சித்தியாரை பற்றி மிகவும் சொன்னது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருந்தது, கேட்கவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த விசேஷம் இவ்வளவு அழகாக நடந்ததற்கு நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த ஹாலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஈஸ்வரையர் அவர்களுக்கும், பெருமாள் மைக் அரேஞ்ச் பண்ண பெருமாள் அவர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஹரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவர்களுக்கும், மேலும் கேசட் ரெக்கார்ட் பண்ண சூர்யா சவுண்ட் ஸ்டுடியோஸ் அவர்களுக்கும் என்னுடைய முக்கியமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த ரெக்கார்டிங்க்கு பாடி கொடுத்த சங்கீத விதூஷி கலாவதி பாலகிருஷ்ணன், அவர் கணவர் துணையாக வாசித்த வயலின் வித்வான் ஸ்ரீ பாலகிருஷ்ணன், மிருதங்கம் வாசித்த திருவிடமருதூர் சங்கரன், கடம் வாசித்த மணிப்பாக்கம் முரளி அவர்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராமை மிகவும் சுவையாக கூட்டி சென்று அந்தந்த நேரத்திற்கு உரிய விளக்கங்களை அளித்த திரு நீலகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மிக்க முறையாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எங்கள் அன்பளிப்பாக ஒரு சின்ன மொமெண்டோ வைத்திருக்கிறோம். அவர் மங்களம் கணபதியிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணுவதற்கு உறுதுணையாக நின்ற என்னுடைய நண்பர் திரு அப்பாதுரை அவர்களை இங்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கும் ஒரு சிறிய பரிசலை பழிக்குமாறு என் சித்தியை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பத்திரிகை துறையிலிருந்து வந்த அனைத்து நிருபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதற்கு பின்பாடு 7 மணிக்கு திருமதி கலாவதி பாலகிருஷ்ணன் அவருடைய கச்சேரி இருக்கிறது. எல்லோரும் இருந்து கேட்டு ஆனந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. கமல கமலாசன
கமலே